ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்காய் கறி தான் பண்ண போறோம். இந்த முருங்கைக்காய் கறியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கறி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் ஒரு 15 போல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கொஞ்சமா கருவேப்பிலையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 3 முருங்கைக்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த முருங்கைக்காவை சேர்த்து மசாலாவோட ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமா காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு துண்டு தேங்காவை நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு நிமிஷமா நல்லா வெந்து சூப்பரா முருங்கைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்காய் கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.